அப்பாடா ஒரு வழியா ஏற்காடு வந்து சேர்ந்தாச்சு. அரே ஜி இங்க வந்ததுக்கு நிம்பல் நம்ம பையாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓம் பையாக்கா? ஹாஞ்சி அதுதானே நம்மள இங்க ஹனிமூன் காமிச்சது, அதனால தான். இங்க பாரு, அவ என்னமோ சொந்த காசு போட்டு நம்மள ஹனிமூன் அனுப்புற மாதிரி பேசுறா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்ப்ரைஸ் பண்றேன்ற பேர்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற பொருளை தான் கேஷ் ஆன் டெலிவரி போடுவானுங்க. ஆனா என் வாழ்க்கையிலேயே முறையா ஹனிமூனுக்கு ரெசார்ட்டை கேஷ் ஆன் டெலிவரியில புக் பண்ணிருக்கான். அதுவும் நான் ஏன் காசு கொடுக்கணும்னு. அப்பெல்லாம் இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அவனை பத்திலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஹரிஜி பையா இங்க இருக்குது, அதான் மெட்ராஸ்ல இருக்குதுல்ல. மறைக்காது ஜி, சீக்கிரம் உள்ள வா. உள்ள போய் ஊடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஊடா? இவளுக்கு என்ன வீடுக்கும் ரெசார்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. இவ கூட எப்படி ஹனிமூன் என்ஜாய் பண்ண போறேன்னு தெரியலையே. அப்படி பாக்குது. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஓ அப்போ இதுக்கு முன்னாடில நான் நல்லா இல்லையா? ஏய் நான் அப்படி சொல்ல வரலடி. இவ்வளவு நாள் அந்த சென்னை வெயில்ல இருந்த பரபரப்புல உன்னை ரசிக்கவே முடியல. ஆனா இந்த ஏற்காடு குளிர்ல நம்மளோட ஹனிமூன்ல எப்பவும் இருக்கதை விட என் பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் அழகா இருக்காளா, அதான் அப்படி சொல்ல வந்தேன். ஓ அப்படியா விஷயம்? ஆமா ரொம்ப குளிருதுல. வா எதுக்கு ஜி எல்லாரும் ஹனிமூனுக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குளுமணாலி இந்த மாதிரி குளிரான பிளேஸ்க்கு வந்து? எதுக்கு தெரியுமா? இப்போ ஹனிமூனுக்கு கூலிங் இல்லாத பிளேஸ்க்கு போனோன்னு வையேன், இப்படி உன் தோள் மேல கை போட்டு நெருக்கமா நடக்க விடுவியா? ஜி அங்கெல்லாம் ரொம்ப வெயில் அடிச்சு வேர்க்கும் ஜி, அதனால விடாது. இப்போ இங்க இவ்வளவு கூலிங்கா இருக்குல, உன் தோள் மேல இருந்து கை எடுக்க விடுவியா? எடுக்க விடாது ஜி. இந்த குளிரான இடத்துல நம்ம தோள் மேல கை போட்டு நடக்கறத ஏதமா இருக்குது. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் விலகாம நெருக்கமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஹனிமூனுக்கு கூலிங்கான பிளேஸ்க்கு வராங்க. அப்பதானே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எனர்ஜி நடக்கும். அதெல்லாம் போக போக உனக்கே தெரியும். சரி ஹனிமூன் வந்திருக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து போஸ்ட் போடலாமா? வா. ஆமா ஆமா, அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். ஜி நமக்கு ஒரு ஆசை ஜி. ஆசையா? ஏய் ஹனிமூன் வந்துட்டு பொண்டாட்டி புருஷங்காரங்கிட்ட ஆசைன்னு சொன்னா அத புருஷ கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என்ன ஆசைன்னு சொல்லு. அச்சச்சி அச்சச்சி, நீங்க அச்சவ படிச்சிருக்குதானே, சோஷியல் மீடியா எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆமா அதுக்கு இந்த மாதிரி ஹனிமூன் வர கப்பிள் எல்லாம் ரீல் எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணும் ஜி. அதுக்கு அதே மாதிரி நம்மளும் ரீல் எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணலாமா? ரீல்ஸா? எனக்கு ரீல்ல நடிக்க தெரியாதடி. நீங்களோட ஃபீல் பண்ணாத ஜி, நம்மள நடிக்க சொல்லி தரும். நீயா? ஹாஞ்சி ஜி, இப்போ நம்மள் தான் டைரக்டர், நிம்பல் தான் ஆக்டர். அச்சவா? இப்போ நிம்பல் அங்க போய் நின்னு அங்க இருந்து ஓடி வந்து இங்க நின்னு நம்மள சுத்தி சுத்தி தேடுமா. நீ அங்க இருக்க செடியில இருந்து அப்படியே வெளியே வந்து என்ன பாப்பியா, நான் ஒன்ன பாப்பனா, அப்புறமா ரெண்டு பேரும் ஓடி வந்து பக்கத்துல நிப்போமா, அதானே? அரே பாப்ரே ஜி, நம்மள் தானே டைரக்டர், நிம்பலுக்கு எப்படி அடுத்த சீன்லாம் தெரியுது? ஏய் காலங்காலமாவே ரீல்ஸ் நான் ஏதாண்டி பண்றானுங்க, நானும் ரீல்ஸ்லாம் பாத்துர்க்கேன். ஓ அப்படியா ஜி? அச்சா போய் நிம்பல் ஓடி வா போ. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுமாடி? கண்டிப்பா பண்ணும் ஜி. ஹனிமூன் வந்தா எல்லா கப்பலும் இப்படித்தான் பண்ணும். நம்மளும் இந்த மாதிரி ரீல் பண்ணி போட்டு மெமரிஸ் சேர்க்கலாம் ஜி. மெமரிஸா? என்னமோ சொல்ற. போ ஜி. பேச விட மாட்டறான். ரோலிங் ஜி ஆக்ஷன், ஓடி வா. அரே ஜி என்னடா ஓடி வருது நிம்பல், நல்லா பியாரோட ஓடி வா. போ. ரொம்ப பண்றாளே. போ ஜி. போறேன்.
எவன் இந்த ரீல்ஸை கண்டுபிடிச்சான்னு தெரியல. ரோலிங் ஆக்ஷன் வாஜி. கரெக்டா ஓடிடணும். அரே கட் 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 கட். என்னாச்சு தெரியலையே. என்னச்சி பண்ணுது? என்ன பண்ணுது? நடிக்கிறேன்டி. கிழிச்ச நிம்பல் மூஞ்சில ரொமான்ஸ் வராதா? ரொமான்ஸ் வராதா? ஏய் இங்க வெட்ட வெளியில பண்றனால எனக்கு ரொமான்ஸ் வர மாட்டேங்குது. நம்ம வேணா ரூமுக்குள்ள போய் ரீல்ஸ் பண்ணலாமா? அங்க நல்லா ரொமான்ஸ் வரும். அடச்சி இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா நடிக்காத. என்னடி திட்றா? பின்னனஜி எல்லா கப்பலும் சூப்பரா ரீல் எடுத்து அத போஸ்ட் பண்ணி லைக் அள்ளுது. நிம்பல் என்னடா இப்படி சொல்லப்படு? ஏய் இப்போ என்ன? உனக்கு ரீல்ஸ் பண்ணோம் அவ்வளவுதானே? இப்ப பாரு. பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, அது நான் எதை பேசிட தெரியாமல் நான். கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோடு கேட்டிட தருவேனே நான். அன்பு அன்பு மழையோ நீதானே, கண்ணே கண்ணே வெயிலோ நீதானே. ஒரு வார்த்தை உன்னை காட்ட, ஒரு வார்த்தை என்னை மீட்ட விழுந்தேனே. ரீல் எப்படி இருக்கு? அச்சமா இருக்குது ஜி. நீ ஆசைப்பட்ட மாதிரி ரீல் பண்ணியாச்சு. இப்போ போய் ஏற்காடு சுத்தி பார்க்கலாமா? வா போலாம். அரே டவுசரே எதுக்குடா நம்மள இங்க கூட்டிட்டு வந்துச்சு? ஏய் போட்டிங் போறதுக்காக வந்திருக்கோண்டி. அரே டவுசரே நம்மளுக்கு பானில கண்டம்னு தெரிஞ்சு நம்மள கூட்டிட்டு வந்து கொல்ல பிளான் பண்ணுதுவா? கொல்ல பாக்குறனா? தெரிஞ்சிருச்சு. நிம்பல் எதுக்கு பிளான் பண்ணுதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருக்கு? நம்ம யூடியூப்ல நியூஸ் பாத்துச்சு. அதுல ஹனிமூனுக்கு பேபி எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படிதான் கொல்லுதுங்களாம். நிம்பலும் அதுக்கு தான பிளான் பண்ணுது. இங்க பாரு, நீ பார்த்த அந்த நியூஸ்லலாம் ஹனிமூனுக்கு பொண்டாட்டிக்காரி தான் புருஷங்காரனை கூட்டு வந்து கொண்டிருக்கா. புருஷங்காரன் கிடையாது. நம்ம ஹனிமூனுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். தேவையில்லாம ஏதாவது யோசிக்காதீ. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். போட்டிங்குள்ள போய் என்ஜாய் பண்ணலாமா? இவ கூடலாம் ஹனிமூன் வந்திருக்கடா ஆண்டவா. ஹரி பகவானே நம்மள எப்படியாவது உருப்படியா ஊர் போய் சேர்த்துரு. நிக்கிதா கண்ணை திறந்து பாரு. நைஜி நம்மளுக்கு बहुत பயமா இருக்குது. ஏய் நான் தான் இருக்கேன்ல பாருடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது ஜி. இத நீ பார்க்கணும் தாண்டி போட்டிங் கூட்டி வந்தேன். கொலை பண்றதுக்கு இல்ல. அது நம்ம சும்மா சொல்லிச்சு ஜி. ஜி நம்ம லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பானிக்கு நடுவுல போட்ல உட்கார்ந்திருக்குது ஜி. நம்ம லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட ஓட்டவா பாக்குது ஜி. ஓ லைஃப்ல இதான் லாஸ்ட் டைம் நீ போட் ஓட்ட போறதும். ஏன் ஜி? ஏன்னா நான் உன்னை இந்த பானில தள்ளி கொல்ல போறேன். என்ன ஜி சொல்லுது? சும்மா சொன்னடி லூசு. ஜி சும்மா தாண்டி சொன்னேன். வா போட் ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். கடல் பண்ணலாமா? அங்க கீழ கடை தெரியுதுல, அங்க இருந்து எனக்கு ஒரு கரடி பொம்மை வாங்கிட்டா ஜி. கரடி பொம்மையா? அது எதுக்குடி? நம்ம நைட் ஆனா அத கட்டி முடிச்சு தூங்கும் ஜி. அதுக்கு தான் கரடி பொம்மையை கட்டி பிடிச்சு தூங்க போறியா? அப்ப புருஷங்கற நான் எதுக்குடி இருக்கேன்? நிம்பல் நடு ராத்திரியானா உருண்டு அந்த மூளைக்கு போயிடுது ஜி. நமக்கு கரடி பொம்மை தான் வேணும். அதுக்கு இல்லடி, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல பொம்மையில ரொம்ப காஸ்ட்லியா நம்மள ஏமாத்தி வித்துருவாங்க. அதனால தான் வேணாம்னு சொன்னேன். நிம்பலுன்னு ஃபீல் பண்ணாதடா டவுசரே. நம்பல் பாத்துக்கோ. நம்பல் 50 ரூபீஸ் பொருளை 5 ரூபீஸ்க்கு வாங்கி தரும். வா. இந்த பொண்ணுங்க மட்டும் எப்படி கான்ஃபிடென்ட்டா பேரம் பேசி ரேட்டை கம்மி பண்ணிடுறாங்க? ஆம்பளைங்க நமக்கு தான் வர மாட்டேங்குது. டவுசரே வா.
இந்த வர கரடி பொம்மை வாங்குறதுல அவ்வளவு ஆர்வம். பாத்து உட்காரு. பாத்து உட்காரு. தண்ணி குடி. போதும் கொடு. இதுக்குதான் ஹில் ஸ்டேஷன்ல அதிகமா சாப்பிடாதன்னு சொன்னேன். பாரு வாமிட் பண்ணிட்டு இருக்க. ஜி நம்மளால ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியாது. நம்மள தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போவா? ஏய், இங்க இருந்து நம்ம இருக்க ரெசார்ட் எவ்வளவு தூரம் தெரியுமா? ஒண்ணே பேர் என்னால தூக்கிட்டு போக முடியும். அப்போ ஒண்ணு பண்ணு ஜி, ரெசார்ட் இங்க தூக்கிட்டு வந்துடு. நம்மளால நடக்க முடியாது ஐயாப்பா. ஏய், உனக்கு என்ன பார்த்தா அனுமான் மாதிரி தெரியுதா? அப்படியே மலைய பேத்து கொடுத்து இங்க வைக்கிறதுக்கு. என்னடா நிம்பல் பீவிக்காக இது கூட பண்ணாடா? உனக்காக வேணா ஒண்ணு பண்றேன். இங்க எங்கேயாவது போய் லெமன் சோடா இருக்கான்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து வேணா குடுக்குறேன். நீ அதை குடி. நீ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி போலாம். அச்சாஜி, லெமன் சோடாவோட அப்படியே 2 முட்டை போண்டாவோ 2 வாடியும் வாங்கிட்டு வாயே. இப்போதானடி வாமிட் பண்ண? போண்டா வேணும்ன்ற? அதான் ஜி, இப்பதானே வாமிட் பண்ணிச்சு. ஒரே வயிறு பசிக்குது ஜி. ப்ளீஸ் ஜி வாங்கிட்டு வா. போண்டா சாப்பிட்டு திரும்ப வாமிட் பண்ணுவேடி? வாமிட் பண்ணி நம்ம சாப்பிடும் ஜி. தயவு செஞ்சு வாமிட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லாதீ. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதிகம் பேசாம போய் வாங்கிட்டு வா ஜி. சீக்கிரம் சாப்பிட்டு சுத்தி பார்க்கலாம். சுத்தி வேற பார்க்கணுமா? ஆமா ஜி. இந்த காட்டு பகுதியில போய் எங்க லெமன் சோடா தேடுவேன். சரி பத்திரமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கடை எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. என்ன மேடம், குளிர் காயிறீங்களா? ஜி வா ஜி, சூப்பரா இருக்கு. ஏற்காடு பிடிச்சிருக்கா? நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஜி. ஜி நம்மளுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? அதுவா, இந்த மாதிரி குளிரான மலைக்கு மேல ஒரு சின்னதா வீடு கட்டி அதுல நம்மளும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறகு குட்டி பாப்பாவும் அப்புறம் அத்தைஜி மாமாஜி முடிஞ்ச ஒரு குட்டி பூனையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா அந்த வீட்ல வாழணும்னு ஆசையா இருக்குது ஜி. அவ்வளவுதானே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல மலை பிரதேசத்துல சின்னதா ஒரு வீடு கட்டி அங்கே எல்லாரும் போய் வாழ்ந்துடலாம். நிஜமாவா சொல்லுது ஜி? ஆமாடி, இது வரைக்கும் என் பொண்டாட்டி என்ன கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஹோ ஐசக்கியா ஜி. अच्छा जी, என்ன மேடம் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல. क्यों जी, இருக்க கூடாதா? இல்ல இல்ல, இருக்கலாம் இருக்கலாம். ஜி நம்ம ஒன்னு கேக்கட்டுமா? கேளு. நிம்மளுக்கு நம்ம மேல எவ்வளவு பியார் இருக்குது? அந்த வானத்தை பாரு. பாத்துச்சு ஜி. அதுல எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு எண்ணி சொல்லு பார்க்கலாம். அரே ஜி, அதுல எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படிலாம் எண்ண முடியாது ஜி. அதே மாதிரி தான் அந்த வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் எப்படி எண்ண முடியாதோ என் மனசுல ஓ மேல இருக்க பியாரையும் எண்ணி சொல்ல முடியாது. ஓ ஐசக்கியா ஜி. ஆமா, ஏன் திடீர்னு உனக்கு இந்த டவுட்? அதுவா, நிம்பல் தானே தீதியோட வளகாப்பப்ப சொல்லிச்சு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அதிக பியார் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு ஒரு அழகான பாப்பாவை கொண்டு வந்து அது மேல அதிக பியார் காட்டணும்னு. ஆமா. இப்பதான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அதிக பியார் வந்துருச்சுல ஜி. அப்போ நம்ம பாப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதிக பியார் கொடுக்கலாமா? கொடுத்துட்டா போச்சு. ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதிலே, மூச்சு காற்றை மொத்தம் திருடி போனாயனாலே.
மூச்சு காற்றை மொத்தம் திருடி